தகைத்தாள் விருது முன்னாள் காங்கிரஸ் தமிழ்நாடு கட்சி தலைவர் கிருஷ்ணசாமிக்கு கொடுக்குறாங்க. அவங்க நம்ம சௌமியா அன்புமனுடைய தந்தையார். அவருக்கு தகைத்தாள் விருதையே நேக்கு பார்த்து கொடுக்குறான்னு சொல்லி சொன்னா கம்யூனிஸ்டுக்கார தலைக்கு மேல கத்தி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனை நம்ப முடியாது. காங்கிரஸ் இவங்கள்ட்ட போறக்கு வழி இல்லை. ஏன்னா காங்கிரஸ் வந்து இப்ப தென்னிந்தியாவில் நாங்கள் பலம் பெற்றுன்னு சொல்லி இருக்கிறனால காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தை அண்டித்தான் இருக்கணும். இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்ட என்ன பண்ணுங்கிறதுக்கு ஒரு 5 பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ கைக்குள்ள இழுத்துக்கலாங்கிறக்க வேண்டிதான் அவங்க வந்து காங்கிரஸ் பேரவைக்குழுவினுடைய தலைவராக இருந்தார். ஆனா அவங்களுக்கு கொடுக்கறங்கிற பேர்ல பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏகளுக்கு வலை விரிச்சு விட்டுருக்குறாங்க. இப்போ வலை விரிச்சு விட்டுருக்குறாங்க. வலையில அவங்க எப்போ உழப்போறாங்கன்னு தெரியல. அப்படி வலையில அவங்க விழுந்துட்டா எடப்பாடிக்குத்தான் ரொம்ப டவுன் ரோட், ரொம்ப கீழிறக்கம். இப்போ என்ன நடக்க போகுதுங்கிறத பக்கத்துக்கு இன்னைக்கு 100 நாள் ஆட்சி முடிஞ்சிருச்சு. 100 நாள் ஆட்சியை மதிப்பீடு போட்டா விஜய்க்கு 0 தான். சட்டசபையில 40,412 40,142 அப்படின்னு ஒரு நிதிமந்திரி பேசுறார். இதையெல்லாம் போட்டு கண்டபடி கிளி இழிச்சுட்டு உட்காந்துருக்காங்க படிக்க தெரியாதவனு. ஒரு எம்எல்ஏ பேசுறாங்க, மனமார்ந்த நன்றின்னு சொல்றது மன்மத நன்றின்னு சொல்றாங்க. இப்படி எல்லாமே அங்க இருக்கிறவங்க பூரா தற்குறிகள் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதுல வேற அவரு என் பாடி தனிங்கிறாரு. யாரு? நம்ம மரிய வில்சன். நான் அப்படித்தான் பேசுவேன் அப்படிங்கிறாரு. அவர் இதுக்கு முன்ன என்ன நடத்தினாருங்கிறத மறந்துட்டு என் மொழி அன்பு மொழி, நான் கிறிஸ்டியானிட்டி சேர்ந்தவங்கிறாங்க. அவங்க ஜன்னல்ல போட்டு ஊட்ட கதவை சாத்திட்டு ஒருத்தர் அடிச்சதெல்லாம் இப்ப சைடுல கிளிப்பிங் போட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க. இப்ப தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து ஒரு பட்ஜெட்டையோ மத்தையோ படிக்கிறதுக்கு முன்னால ஒரு தடவைக்கு 4 தடவை ஒத்திக பார்த்துட்டு வந்து தொலைங்க. இல்லை அப்படின்னா உங்க கட்சியை நார் நடத்த கிழிப்பாங்க. நன்றி, வணக்கம்.